வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருட சித்திரை மாதம் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 9/5/2026 மதியம் 2:03 வரைக்கும் தேய்பிறை சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படுது. இரவு 11:25 வரைக்கும் திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் சுப்பிரநாம யோகம் காணப்படுது. மாலை 6:16 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தோம்னா காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9 மணியிலிருந்து 10:33 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:40 3:13 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 5:54 7:27 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்து மதியம் 2 வரைக்குமே சப்தமி திதி இருக்கு. இந்த சப்தமி திதி அப்படின்னாலே நான் எப்பவும் சொல்கிறது தான் உங்களுக்கு, அதுவும் தேய்பிறை சப்தமி திதியில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது தரித்திரத்தை உருவாக்கும். ஆனால் அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதி மதியத்துக்கு பிறகு வருது. அது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். நட்சத்திரம், சுப்பிரநாம யோகம், பவக்கரணம், அஷ்டமி திதிக்கும் பவக்கரணமும் இணைகிற நாளில் நீங்கள் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். அதனால் பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறேன், எப்படி பலன் பார்ப்பது. ஏன்னா நீங்கள் பலனை சரியாக பார்த்தா தான் இந்த நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்க போகுது. நீங்கள் பலனை சரியாக பார்க்கலன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு வழிகாட்டாது. ஏதோ ஒருத்தன் ஒரு காலையில் பிதற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு எழக்கூடிய சிக்கல்கள். இந்த விஷயங்களால தான் அவங்களுக்கான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவங்க இழக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த ஜோதிடம் ஒரு சாஸ்திரம், வான சாஸ்திரம். இதில் அடிப்படையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணிதம். இந்த கணிதம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த காலத்தில் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் உருவாக்கிய விஷயம். அப்படி அவங்க உருவாக்கின விஷயத்தை தான் கொடுக்குறது. ஆனால் அது இங்கே இப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. சேவை நோக்கத்தை விட்டு தாண்டி வியாபாரம், அந்த இதில் சாஸ்திரங்கள் பொய்யாக்கப்படுது. நீங்கள் மகாபாரத யுத்தத்தை எடுத்து பார்க்கும்போது சகுனியினுடைய கருத்தின்படி, சகுனியின் தெரிவின்படி துரியோதனன் யுத்தத்துக்கு யாகம் செய்வதற்கு அந்த நாளை குறிக்கிறதுக்கு சகாதேவன் கிட்ட வருவார். சகாதேவன் யாரு? அவர்களுடைய எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர். அவர் அந்த தினத்தை குறித்து கொடுப்பார். அப்புறம் அவரோட அண்ணன்மார்க கேட்பாங்க, எதுக்கு துரியோதனன் வந்துட்டு போகிறான்னு. அப்போ அவர் சொல்லுவார், இப்படி நாள் குறிக்க வந்தாங்க அப்படி. அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். சகாதேவன் ஒரு தவறான நேரத்தை குறித்து கொடுத்துருப்பாரு, அதனால வெற்றி எங்களுக்கு அப்படின்னு.
அப்போ சகாதேவன் சொன்ன வார்த்தை, நான் எக்காரணத்து கொண்டும் என் சாஸ்திரத்திற்கு தவறு விளைப்பனோ பொய் உரைப்பனாக இருக்கப்பட்டேன், சாஸ்திரத்துக்கு நேர்மையாக இருப்பேன், நான் கற்ற சாஸ்திரத்துக்கு. அப்படி அந்த சாஸ்திரம் அவரை கட்ட தன்னை தோற்கடிப்பதற்கு தானே இது ஒரு நேரத்தை குறித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஜோதிட வல்லமையில் அவர் அந்த சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவராயிருந்தார். இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி தெளிய வைக்க பார்க்குறேன். என்ன அப்படின்னா, எப்படி பார்க்குற பலன் பார்க்குறதுங்கிற தெரிஞ்சுக்கணும். அதில் முதலாவது விஷயம் லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம். அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். அது சந்திரன் அடிப்படையாக, லக்னம் சூரியனை அடிப்படையாக வருவது. அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி அல்லது கர்ம புத்தியாக இருக்கும். அந்த புத்தியில் தான் அந்த தசைக்கான அனைத்து கர்மாக்களையும் ஒன்றாக கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து உங்களை தற்பாதுக்கலாம். அப்போ என்ன, விதியை மாற்றலாம்? விதியை மாற்ற இயலாது, ஆனால் விளைவை மாற்றலாம். உங்களுக்கு அடிப்படணும் அப்படின்னா அது அடிப்பட்டே தான் தீரும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, அடிபட்டு ஒரு எலும்பு முறியறதுக்கு பதிலாக அடிபட்டு அதில் ஒரு காயம் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டை போட்டுட்டு போகிறது, அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது எவ்வளோ நல்லது. இதுதான் அங்கே இருக்க விஷயம். அதுதான் அதை மாற்ற முடியும். அதுக்கு தான் ஜோதிடம். ஏன்னா உங்கள் கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவுக்கான பரிகாரம் அதை செய்கிறதுக்கு பழகும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ராசி பலனை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மேல்கல்வி, பட்டய கல்வி, ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதுவும் உங்களோட முயற்சி. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களோட குழந்தைக்கு இருக்கலாம், உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்கள் முயற்சிக்கான வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்கள் குடும்பம் அது யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டியில் தொடங்கி உங்களுடைய குழந்தைகள் வரைக்கும், உங்கள் சகோதரன், உங்கள் பெற்றோர், கணவன், மனைவி யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் பொதுவாக இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, கவனமாக இருங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, படிக்க போகிறவங்களாக இருந்தாலும், பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை நிலத்தில் கொஞ்சம் ஊண்டி வழுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. அவசரமாக எந்த வேலையும் செய்யாதீங்க. கையில் இருக்க சில விஷயங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதாவது உயிர்கண்டங்களே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், கையில் இருக்க பணங்கள் தொலைகிறது, காணாமல் போகிறது, களவு போகிறது, விபத்துக்குள்ளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தை வழி சொத்து, இன்சூரன்ஸ் சொத்து ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் அதில் ஏதாவது சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரன் தேடுறது, நிச்சயம் பண்ணுறது, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடு வந்தால் கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அது மாதிரி 2வது குழந்தை விஷயம், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறீங்களோ பேசுகிற விஷயங்களும் அவர்கள் மூலிமா செயற்படுத்தக்கூடிய காரியங்களையும் கவனமாக இல்லைன்னா இன்றைக்கு உங்களுக்கு பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள்
மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள், புதிய தொழில்கள், தொழிலில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலியமாக வெளிநாடு போகணுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக கடன் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்தால், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டியிருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நோய்கள்லேருந்து வெளிவர்றது, உபாதைகள்லேருந்து வெளிவர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சை முறைகளை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது. அது முக்கியமாக பரம்பரை சொத்து, குடும்ப சொத்தாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, பாகப்பிரிவினை எதுவுமே செய்யாமல் இருக்குது. கவனம் தரும். குலதெய்வ விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எதுவும் செய்துறாங்க. உங்களுக்கான சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி, பாடசாலை கற்கிற மாணவர்கள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதை சொத்தை வச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், அது வாடகை விட்ட போகிறேன், அல்லது சொத்தை நான் பழுது பார்க்க போகிறேன், அல்லது அடகு வைக்க போகிறேன், குத்தகை கொடுக்க போகிறேன், எதுவுமே செய்யாமல் இருந்தால் நன்மையை தரும். கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வ வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிறீங்க. அது உயர்கல்விக்காக இருக்கலாம், வாழ்க்கை தொடர்பாக இருக்கலாம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த முயற்சிகள்லாம் தடைகளை காட்டுது. அதனால் பொறுமையாக அமைதியாக கொஞ்சம் கவனமாக அதை செயற்படுத்திக்கணும். அடுத்து தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஒரு பயணம் போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போகும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை கவனமாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில எதிர்பாராத நன்மைகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீண்ட நாளாக ஒரு செலவு நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை தேவையில்லாமல் ஒரு விரைவு போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்தி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடாது. திடீர் வருமானம், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, குடும்ப அங்கத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இன்னும் அழகாக. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு குடும்ப விஷயத்தில், கல்யாண விஷயத்தில், கணவன் மனைவி இடையிலே, தொழில் செய்கிற இடத்துல, கல்வி சார்ந்த இடத்துல, நண்பர்களோட கூட அவசரப்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்ச போனீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான உங்களுக்கு பலமோ உயிர் சக்தியோ உங்களுக்கான ஒரு நன்மைக்குரிய காலமாக இல்லாத நேரத்தில் அதுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கூட உங்கள் ராசியால் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்யுங்க. அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நீங்களே அங்கே போகிறதாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களை யாரோ அங்கே இருந்துட்டு உங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம்.
குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். இந்த விஷயத்துலலாம் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக ஒரு கடன் தொல்லையிலையோ நோய் உபாதைகள்லையோ சிக்குண்டு, இல்லை எதிரிகள் தேவையில்லாமல் அந்த சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லி எதிரிகள் எல்லாம் ஏதாவது சிக்கலை உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சிக்கலில் தான் விடுபட்டு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்குமே நிறைய விதமான ஆசைகளும் அபிலாசைகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தைகள் மீது, ஒரு சிலருக்கு சொத்துக்கள் மீது, ஒரு சிலங்களுக்கு பணத்தின் மீது, ஒரு சிலருக்கு காதல் உறவின் மீது, ரெண்டாவது திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தா சில வேலை சிக்கல்களிலும் மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அபிலாசைகளை குறைச்சி கொள்வது நன்மை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த வருமானங்கள் கூட தடைப்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றப்பட்டுக்கல சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசியினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை, அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களோட விஷயம்னு சொல்லும்போது அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்ததாக இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம். அதே நேரத்தில் கையில் இருக்க பணம் சொத்துக்களை கொண்டு போய்ட்டு அந்த அடகு வச்சு வியாபாரம் செய்கிறது கூடாது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு, அந்த நன்மை நடக்கிறதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.